ஸோ எங்களோட 3வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம இன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோங்க. ஸோ ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் 3வது தாலி செயின் நம்ம வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தாலி செயின், செகண்ட் தாலி செயின், தேர்ட் தாலி செயின் இது நம்ம வாங்க போகிறோங்க. இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது வரோங்க. இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை நம்ம ஐயர் வச்சு ஓமக்குண்டை வளர்த்து நம்ம குட்டி குட்டி விளையாட்டெல்லாம் வச்சு நம்ம மண்டபத்தில் நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம தயாராகியாச்சு. ஹன்சிங்க பாரு, இது டாடி மம்மி வெட்டிங் ஆனிவர்சரி, தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. தெரியுமா தெரியுமா செல்லம் உனக்கு? ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பாப்பா குட்டி, செகண்ட் ஆனிவர்சரிக்கு கொஞ்சம் வளர்ந்தாங்க, தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பாப்பா இன்னும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலாம் வாங்க. ஸோ தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம இப்போ ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் நம்ம குட்டியாக ஒரு தாலி வாங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெட்டிங்க்கு நம்ம 27 பவுனுக்கு நம்ம தாலி செயின் வாங்கியிருக்கோம். செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம 45 சவரில் நம்ம தாலி செயின் வாங்கியிருக்கோங்க. தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம குட்டியாக ஒரு தாலி செயின் வாங்குறதுக்காக நம்ம ஷாப்பிங் போகிறோம். நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோங்க. மாடர்ன் ட்ரெஸ் நிறைய போடுறதுனால அந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டியாக ஒரு தாலி செயின் வாங்க போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம டைமண்டில் தாலி நம்ம போட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 சவரனில் நம்ம தாலி எல்லாம் சேர்த்து வாங்கியிருந்தோம். ஸோ செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம 45 சவரனில் நம்ம தாலி செயின் வாங்கியிருந்தோம். நீங்கள் என்னோட வீடியோஸில் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 3வது வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு 3வது தாலி வாங்க போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 27 சவரனில் நம்ம தாலி போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம கம்மி ஜுவல்லரி போடும்போது மட்டும்தான் இது நான் போடுவேன். அப்படி மோஸ்ட்லி நான் நிறைய ஜுவல்லரி போட்டிருந்தோம்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 45 சவரனில் நான் அந்த தாலி செயினை போட்டிருப்பேன். ஸோ நான் அந்த தாலி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எங்களோட செகண்ட் ஆனிவர்சரிக்கு நாங்கள் 45 சவரன் வாங்கியிருந்த தாலி செயினுங்க. ஸோ இதுவும் மோஸ்ட்லி நான் இந்த தாலி பார்த்தீங்கன்னா 27ங்க. ஸோ இந்த தாலி வெயிட் பார்த்தீங்கன்னா 45 வருங்க. செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம 45 சவரன் நம்ம தாலி வாங்கியிருந்தோங்க. ஸோ அது இந்த தாலி தான். ஸோ இதை வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுவும் அதுவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த தாலி எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி இது 27ல் இருக்கும். நான் மோஸ்ட்லி இதுதான் போடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த தாலி நான் போடுவேன் எப்போவும். இந்த 45 சவரன் தாலி நான் மோஸ்ட்லி நிறைய போட மாட்டேன். ஏன்னா இது பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நான் நிறைய ஜுவல்லரி போட்டிருந்தா மட்டும்தான் இந்த 45 சவரன் தாலி நான் ஆட் பண்ணுவேன். அதுவும் இந்த 27 தாலியில் இருக்கிற மாதிரியே நான் அதில் காசு மாலை, அப்புறமேட்டு சிவனப்பா, அப்புறமேட்டு நிறைய இது கோர்த்து போட்டிருப்பேன். சேம் அதே மாதிரி இந்த 45 சவரன் தாலிலையும் நம்ம இதெல்லாம் கோர்த்து போட்டிருப்போங்க. ஸோ ரெண்டுமே சேம் அப்படியே தான் இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. ரெண்டும் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். இது 27, இது 45ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்தாச்சு, செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரியும் பார்த்தாச்சு. தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ரொம்ப சிம்பிளாக வாங்கணும்னு நாங்கள் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோங்க. ஸோ ஏன் நம்ம தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம சிம்பிளாக தாலி வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாடர்ன் ட்ரெஸ் நிறைய போடுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் நிறைய ஜுவல்லரி போடும்போது போட்டால் நல்லா இருக்கும். ஸோ நான் மாடர்ன் ட்ரெஸ் நிறையா போடுறதுனால நான் தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம குட்டியாக ஒரு தாலி செயின், தாலி எல்லாம் நம்ம கோர்த்து வாங்க போகிறோங்க. தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கங்க. ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள், ஏன்னா அதில் குட்டி குட்டி விளையாட்டெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை நம்ம எப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3வது வெட்டிங் ஆனிவர்சரியை நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு நம்ம குட்டியாக ஒரு தாலி வாங்குறதுக்காக நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு நாங்கள் போக போகிறோங்க. ஸோ வாங்க போகலாம்.
சனிசா அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய். எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். அடி உன்முகம் கண்டால் என் இமை ரெண்டும் கைகள் தட்டுதே. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். நீயும் நானும் ஒன்றாய் போகும்போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் ஏங்குதடி. வானவில்லாய் நீயும் வந்த போது எந்தன் கருப்பு வெள்ளை கண்கள் ரெண்டும் கலராய் மாறுதடி. என் வீட்டு பூவெல்லாம் உன் வீட்டு திசை பார்க்கும். என் வாசல் உன் பாதம் எங்கன்னு கேக்குதடி. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். வானம் மீது போகும் மேகமெல்லாம் உனது உருவம் போல வடிவம் காட்ட கண்கள் மயங்குதடி. பூவில் ஆடும் பட்டாம்பூச்சி கூட நீயும் நடந்து கொண்டே பறந்து செல்லும் அழகை ரசிக்குதடி. உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள். நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். வானம் மீது போகும் மேகமெல்லாம் உனது உருவம் போல வடிவம் காட்ட கண்கள் மயங்குதடி. பூவில் ஆடும் பட்டாம்பூச்சி கூட நீயும் நடந்து கொண்டே பறந்து செல்லும் அழகை ரசிக்குதடி. உன் செய்கை